திவ்யா குட்டி இதை குட்டின்னு வச்சுக்கோ, உன்னை அடிச்சுட்டு மண்டையை உடைச்சு வெளில போயிருவேன் நான். ஆளு மண்டையும் வச்சுக்கோ, சத்தியமா சொல்றேன். தண்ணி எலி மேல நான் ஊத்துல டடியா உனதாண்டா ஒத்துக்கு வந்து வரியாடா? அவ்வளவுதான் லிமிட். கோவம் வந்துருச்சு. என்ன லிமிட் தான் பேசுறேன். மைக் ஒழுங்கா போட்டு வைங்க. அது சொல்றது வீடா? யார் சொன்னாங்க? பிக் பாஸ் வீடா? திவ்யா வெரி ஹோம்லி. பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு பாக்க தான் பொம்பளை பிள்ளையா இருப்பேன். ஏய் பாக்குறதுக்கு நான் பொம்பள ஆனா நஜத்துல ஆம்பளடி. அப்படி படைச்சிட்டாரு கடவுள். அதனால பொம்பளை பிள்ளையா அடக்க ஒடுக்கமா இருக்கேன். நானும் பொம்பள புள்ளையா அடக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். உன்னோட ஓன் நம்பர். என் நம்பரே மறந்து போச்சியா? 944637 அவ்வளவுதானா? மொத்தம் 10 நம்பர்ல வரணும். கல்யாணம் பண்ணி செட்டில் எல்லாம் பாக்குறேன். ஐயோ சாமி, ஓ, எனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்றேன்ல முண்டம். கெட்ட வார்த்தை கூட வரும் சில. அது பொய். நிஜமா இருக்கு. ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. சின்ன பையன் நினைச்சேன். திருந்த மாட்டான், இவன் திருந்த மாட்டான். வாய்ப்பு இல்ல ராஜா. அவங்க எல்லாம் இருக்கு. முண்டம் எனக்கு நிஜமாவே இருக்கு. என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கறா ஒத்துக்கிட்டு வராங்கறா பேத்தலமா பேசாம இருக்கீங்க. நம்ம காம்பினேஷன் எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ உனக்கு என்ன பைத்தியமா? சொல்லுப்பா. உனக்கு பொண்டாட்டி வெளில இருந்தா உள்ள வந்து என்ன பண்ணுவ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எனக்கு திவ்யா சிங்கிள் தான் சொன்னாங்க. சம்பந்தப்பட்ட நானே சொல்றேன், கேட்க மாட்டேன். சாமி வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். உனக்கு யார் சொன்னா? நிறைய பேர் சொன்னாங்க திவ்யா சிங்கிள் தான். ஊர்ல 1000 பேர் சொன்னா அதுக்கு நான் உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு சொல்றத நம்புறேன். சரி, நான் உங்க அப்பாட்ட பேசிக்கிறேன். என்னது? அப்பாக்கு தெரியும் எனக்கு ஆள் இருக்கு. ஏய் வாட்டர், என் பாய் ஃப்ரெண்ட் எங்க அப்பாவுக்கு தெரியும் வாட்டர். பாவம். நல்ல பையனா அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அடங்கொப்பம் அவனே. அப்பா அவனை வெளில பார்த்தாருன்னா கேட்பாரு அசிங்கமா. நீ வெளில வரதுக்கு வாயில வெட்டணும் முதல்ல. அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான்.